சென்னையின் ஒரு மூலை. அங்கே ஒவ்வொரு மாலை தனிமையாய் மாறும் பனிக்காற்று புயலாகச் சிந்தும் அந்த பழைய பூங்காவில் சக்தி அடிக்கடி வந்திருப்பான். அவனது கையில் ஒரு நோட்புக், கண்ணில் ஒரு கனி நிரம்பிய கனவு. எழுத்தாளனாக வேண்டும் என்றதொரு ஆசை அவனுக்கு. அவன் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் உணர்ச்சி பெருக்காயிருக்கும். ஆனால் அவன் இதுவரை சந்திக்காத உணர்வொன்று அவனை எதிர்பார்க்காமல் காத்திருந்தது. காதல். அந்த மாலை பூஜா வந்தாள். வெண்மையான சுடிதாரில் ஒரு புத்தகத்தை தாங்கிய கைகளை வைத்தபடியே பூங்காவின் பக்கவாட்டில் ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள். அவளது முகம் ஒரு கவிதை. அவள் பார்வையில் ஒரு நிஜமும் கனவுமாய் கலந்திருக்கும் அழகு. அது சக்திக்கு புது உணர்வு. பூஜாவை ஒரே முறை பார்த்ததும் அவன் இதயம் பூக்கள் மலர்ந்த தோட்டமாய் மாறிவிட்டது. ஆனால் அவன் பேசத் தயங்கினான். வாரங்கள் கடந்துவிட்டன. பேசும் ஆர்வம் அதிகமானாலும் தைரியம் குறைவாகவே இருந்தது. ஒரு மழையடி மாலையில் சக்தி அவளை நோக்கி நடந்தான். நீங்கள் நாவல் வாசிக்கிறீர்களா என்று கேட்டான். அவளின் முகத்தில் சிறிய சிரிப்பு. ஆம், என்னால் நாவல்களோடு உயிர் வாழ முடியும் என்று பதில். அந்த ஒரு வரி போதுமானது. அவர்கள் உரையாடல்கள் தினசரி நிகழ்வுகளாக மாறின. கனவுகள், கவிதைகள், புனைவுகள், எதிர்பார்ப்புகள். அவர்கள் பேச்சுகளால் அந்த பூங்கா ஒரு காதல் உலகமாக மாறியது. சக்தி தனது எழுத்துக்களில் பூஜாவை சேர்த்தான். அவளது சிரிப்பு, அவளது பார்வை, அவளது மென்மையான குரல் எல்லாம் கதைகளின் பாத்திரங்களாக மாறின. பூஜாவும் சக்தியின் கவிதைகளை காதலிக்கத் தொடங்கினாள். நீ என் மீது எழுதி முடித்துவிட்டாய் போல் இருக்கு என்று சில நேரங்களில் சொல்வாள். சில மாதங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தேவையானவர்களானார்கள். பூஜா மருத்துவ படிப்பில் சேர்ந்தவள். சக்தி ஒரு சிறு பதிப்பகத்தில் வேலை செய்து கொண்டு அவன் கனவுகளை விரிவாக்கிக் கொண்டிருந்தான். வாழ்க்கை எல்லாமே கவிதையாயிருந்தது. ஒரு நாள் வரை பூஜாவுக்கு வீட்டில் புது திருமண விஷயம் வந்தது. அவளது பெற்றோர்கள் அவளை பஞ்சப்பட்டு பாக்கிய குடும்பத்திற்கு திருமணம் செய்ய திட்டமிட்டனர். பூஜா தன் உண்மையான மனதை கூற சக்தியை பற்றிச் சொன்னாள். ஆனால் எதிர்ப்பு கடுமையானது. ஒரு எழுத்தாளர் நிலைத்த வாழ்க்கை இல்லாமலே எப்படி வாழ முடியும்? நீ மருத்துவராக இருப்பாய், உனக்கு சேரும் வாழ்க்கை எளிதல்ல என்றார்கள். பூஜா போராடினாள் பல முறை. ஆனால் வீடு காதலை கேட்கவில்லை. சக்தி இதைக் கேட்டு மெதுவாக உடைந்தான். அவளிடம் பேசும் ஒவ்வொரு முறை அவன் கண்ணீர் கொண்ட வார்த்தைகளாய் மாறியது. நீ என் கனவுகளின் காவியமாயிருந்தாலும் என் கதையின் முடிவாக மாறப்போகிறாயா என்றான். பூஜா பதிலளிக்க முடியாமல் இருந்தாள். அவளது கண்களில் வலி. அவளால் முடிவெடுக்க முடியவில்லை. சக்தி, நம்மை ஒன்றாக வாழ வைக்க இந்த உலகம் ஒத்துழைக்காது போல இருக்கிறது என்றாள்.